உங்க எல்லாரையும் கோச் சார் கூப்பிட்டாரு. பாய்ஸ் எல்லாரும் தயாரா? வாங்க. எஸ் சார். குட். தயாரான உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபைனல் ரவுண்ட். இங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்ல இருந்தும் 10 பேர் நம்ம கபடி கிளப்புக்காக செலக்ட் பண்ண போறோம். அவங்க புது டீம்ல சேர போறீங்க. கபடிக்காக செலக்ட் பண்ண போற ஃபைனல் டெஸ்ட் இது. இங்க இந்த கபடி மைதானத்துல உங்களுக்கு எல்லா டெஸ்டையும் நடத்துவோம். தைரியத்தோட தன்மை, உடம்போட பலம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீரன் தைரியமா விளையாடணும். கவனமா கேளுங்க, இந்த டாஸ்க் என்னன்னு சொல்றேன். நீங்க எல்லாரும் இங்க கவனிங்க. 2 பக்கமும் இருக்கிற இந்த சுவர்ல இருந்து உங்களை நோக்கி பல கலர்ல பால்ஸ் வரும். ஆனா நீங்க பிடிக்க வேண்டியது ரெட் கலர் பாலை மட்டும்தான் நீங்க பிடிக்கணும். பாலை பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த லைனை கிராஸ் பண்ணி இந்த போஸ்ட்ல இருக்கிற இந்த நெட்டுக்குள்ள போடணும். எந்த வீரர்கள் கையில ரெட் கலர் பால் இல்லையோ அப்ப பால் வச்சிருக்கிற இன்னொரு வீரரை அவங்கள அந்த போஸ்ட்ல பால் போட விடாம தடுக்கணும். போஸ்ட்ல போடுற ஒவ்வொரு பாலுக்கும் உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் பால் பிடிச்ச இன்னொரு வீரர்களை அந்த போஸ்ட் கிட்ட வராம நீங்க தடுக்கணும். இந்த லைனை தாண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு கையில ரெட் பால் இல்லையோ அவங்க இந்த லைனை கிராஸ் பண்ண கூடாது. இந்த லைனை தாண்டி யாரு போஸ்ட் கிட்ட போறீங்களோ அவங்க கையில ரெட் பால் இருக்கணும். புரிஞ்சுதா? எப்ப நீங்க டேக்கிள் பண்றீங்களோ மத்தவங்களை தடுக்கிறீங்களோ அவங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் தெரியுமா? 1. 5 நிமிஷம் நடக்கிற இந்த பிளேல உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 30 பாலாவது கையில கிடைக்கணும். என்ன கொடுமடா இது! இதுல எந்த ஒரு சீட்டிங்கும் பண்ண முடியாதே. அப்புறம் நான் எப்படி பாஸ் ஆவேன்? ஐடியா! யாரையாவது தடுக்கும் போது அவங்க கையில் இருக்கிற பால் கீழே விழுந்துரும்ல, அப்போ அந்த பாலை எடுத்து போஸ்ட்ல போட்டுற வேண்டியதுதான். கண்டிப்பா 2 பாயிண்ட் கிடைச்சிடும். நல்லா கவனிங்க, எந்த வீரனும் கீழே விழுந்த பாலை எடுக்கவே கூடாது. அப்படி யாராவது பண்ணனீங்கன்னா உங்ககிட்ட இருந்து 1 பாயிண்ட நான் கட் பண்ணிடுவேன். உங்க ஸ்கோரை இந்த போர்ட்ல எழுதிக்கிட்டே வருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபைனல் செலக்ஷன் ரவுண்ட். இந்த போட்டியில எல்லா வீரர்களும் அவங்க பெஸ்ட கொடுக்கணும், அவங்களுடைய மொத்த பலத்தையும். உங்களுக்கு இன்னைக்கு இந்த மைதானம் தான் கடைசி வாய்ப்பு. உயிரை பணைய வச்சு நீங்க இந்த விளையாட்டை விளையாடணும். வாழ்வோ இல்ல சாவோ. பெஸ்ட் ஆஃப் லக்.